என் அலைபேசி தொலைந்துவிட்டது. என்னவோ தெரியவில்லை, சமீப காலமாய் சமூகம் திடீரென்று சாதியத்தை பிடித்து எரிவதாய் தோன்றுகிறது. யாரென்று தெரியாத யாரையும் வெறுப்பதற்கு ஏதோ ஒரு காரணம் எப்படியும் இருந்து விடுகிறது. காலையில் கண்விழிக்கும் போதே எப்படியாவது கடவுளையோ கலாச்சாரத்தையோ காப்பாற்றியே ஆக வேண்டிய கட்டாயம் என் மேல் சுமத்தப்படுகிறது. என்னை தவிர எல்லோரும் பொறுப்பற்றவர்களாய், பொறுமையற்றவர்களாய் தோன்றுகிறார்கள். சாலைகள் விதிமீறல்களின் சாட்சியங்களாய் காட்சியளிக்கின்றன. சக வாகன ஓட்டிகள் குருடர்களாகவும், சக பயணிகள் திருடர்களாகவும், சகவாசிகள் சந்தர்ப்பவாதிகளாகவும் தெரிகிறார்கள். தூரம் என்று எதுவும் இல்லை, தொடர்பு கொள்ள முடியாதவர்கள் என்று யாரும் இல்லை, ஒளிவு மறைவு என்று ஒன்றுமே இல்லை. துருவ கரடிகளின் வேட்டையில் தொடங்கி துப்பாக்கியிலிருந்து தோட்டா வெளிவருவது வரை தோராயமாக அல்ல, துல்லியமாக பார்த்துவிட முடிகிறது. கொலையாளிகளை கொண்டாடவும் தலைவர்களை விமர்சிக்கவும் வெகு எளிதாய் விரல்களின் அசைவில் செய்துவிட முடிகிறது. நிலவின் பள்ளத்தாக்கு முதல் மேகங்களின் புணர்வில் உருகொள்ளும் மழைத்துளியின் பிரசவம் வரை பிரமிப்பே இல்லாமல் பார்த்து கடக்க முடிகிறது. நான் கடவுள்தானா என்று கூட என்ன தோன்றுகிறது. ஒரு அவசர கதியில் அலைபேசி தொலைந்து விட்டது. மாத கடைசி. ஓ, நான் பார்த்த பாலிய உலகம் இன்னமும் அப்படியே தான் இருக்கிறதா? அதோ கேட்கிறது, நேரம் தவறாமல் 5 மணிக்கு கூவும் அதே சேவலின் கூவல். எங்கோ மர உச்சியில் இறகு உலர்த்தி இறை தேட கிளம்பும் பறவைகளின் பரிபாஷைகள். 40 ஆண்டுகளாய் குறைக்கிறதோ அடுத்த தெருவில் அதே நாய். 40 ஆண்டுகளாய் குறைக்கிறதோ அடுத்த தெருவில் அதே நாய். எதிர்வீட்டு கிழவி இன்னமுமா இருமிக் கொண்டிருக்கிறாள். அட, என்ன ஒரு பேராச்சரியம்! இப்பொழுதும் சூரியன் 6 மணிக்கு உதிக்கிறதே. அட, என்ன ஒரு பேராச்சரியம்! இப்பொழுதும் சூரியன் 6 மணிக்கு உதிக்கிறதே. மனிதர்களை தவிர மற்றனைத்தும் அப்படியே தான் இருக்கிறது போலும். மனிதர்களை தவிர மற்றனைத்தும் அப்படியே தான் இருக்கிறது போலும். மாத கடைசி. அலைபேசி இன்னும் வாங்கவில்லை.